ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து. மனுனோபகிருதாம் ச தேவஹூதிம் மனுனோபகிருதாம் ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ பவதர்ச்சன நிர்வ்ருதோபி தஸ்யாம் பவதர்ச்சன நிர்வ்ருதோபி தஸ்யாம் திருட சுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம் திருட சுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம் மனுனோபகிருதாம் ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ மனுனோபகிருதாம் ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ பவதர்ச்சன நிர்வ்ருதோபி தஸ்யாம் திருட சுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம் பவதர்ச்சன நிர்வ்ருதோபி தஸ்யாம் திருட சுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மனுனா உபகிருதாம், மனுவினால் கொணர்ந்து அளிக்கப்பட்ட, தேவஹூதிம், தேவஹூதியை, தருணீ ரத்னம், பெண் ரத்னமான சிறந்த பெண்மணியான தேவஹூதியை, அவாப்ய அடைந்து, அசௌ கர்தமக அந்த கர்தமர், பவத் அர்ச்சன உங்களை ஆராதிப்பதிலேயே, நிர்விருத்தோபி ஆழ்ந்து ஈடுபட்டிருந்த போதும், திருட சுஸ்ரூஷணையா உறுதியான தொண்டினால், தஸ்யாம் அவளிடத்தில், பிரசாதம் ததௌச்ச ஆழ்ந்த அன்பு பூணவும் செய்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மனுனோபகிருதாம் ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ பவதர்ச்சன நிர்வ்ருதோபி தஸ்யாம் திருட சுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம். மனுவும் சதரூபையும் தங்கள் மகளான தேவஹூதியுடன் கர்தமருடைய ஆசிரமத்துக்கு வந்த பிறகு என்ன நடந்தது? பிறகு மனு தேவஹூதியை கர்தமருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறார். தேவஹூதி மிகச்சிறந்த அழகி, நற்குணங்களின் பெட்டகம். அவளை இந்த இடத்துல ஸ்ரீரத்னம் அப்படின்னு சொல்கிறார் நாராயண பட்டதிரிகள். தலை சிறந்த முனிவர்களில் ஒருவரான கர்தமருக்கு மனைவியாக ஆனதும் தேவஹூதி அவருக்கு சேவை செய்வதையே பாக்கியமாக நினைத்து உறுதியாக சிறிதும் பிறழாமல், தன்னை பற்றிய சிந்தனை எதுவுமே இல்லாமல் அவருடைய வழிபாட்டுக்கும் தவத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறாள். பாகவதத்தில் இப்படி பல ஆண்டுகள் அவள் சேவை செய்ததாக சொல்லப்படுகிறது. உடல் இழைச்சு தலையெல்லாம் நரைச்சி போய் அழகெல்லாம் மாறி கூட போயிடுதான். அவளோட சேவையினால் அதை பார்த்து கர்தமர் மகிழ்ந்து அவள் மேலே மிகுந்த அன்பு கொண்டவராக ஆனார். தந்தையான பிரம்மாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவும் குணவதியான மனைவிக்கு சந்தோஷம் தருவதற்காகவும் அவர் இல்லற வாழ்வில் ஈடுபட முடிவு செய்தார்.